வனத்தின் கைப்பந்து சாம்பியன்ஷிப் வனத்தின் மையப்பகுதியில் பெரிய ஒரு விளையாட்டு மைதானம் இருந்தது. அங்கே ஒவ்வொரு வருடமும் வனத்தின் கைப்பந்து சாம்பியன்ஷிப் என்ற பெரிய போட்டி நடக்கும். இந்த ஆண்டும் அதேபோல் விலங்குகளின் அணி மற்றும் பறவைகளின் அணியிடையே கடுமையான மோதல் நடக்க இருந்தது. அணிகள்: விலங்குகளின் அணி புலி, கேப்டன்; குரங்கு, யானை, மான்கள், கரடி. பறவைகளின் அணி கழுகு, கேப்டன்; மயில், காகம், செந்நாரை, ஆந்தை. முதலில் போட்டிக்கான அணிகள் தயாராகின. புலி தனது அணியை உற்சாகப்படுத்த, நம்முடைய சக்தி, வேகம் மற்றும் கூட்டுப்பணியால் நிச்சயம் வெற்றி பெறலாம் என்றது. கழுகும் தனது அணிக்கு, நாம் வானத்தில் பறக்கலாம், வேகமாக பந்து எடுத்துக்கொள்ளலாம், நம்முடைய புத்திசாலித்தனம் மூலம் வெல்லலாம் என்று உற்சாகமூட்டியது. போட்டியின் தொடக்கம் பந்தை குரங்கு முதலில் பிடித்து குதித்து யானைக்கு ஒட்டியது. யானை தனது பெரிய தும்பிக்கையால் பந்தை தூக்கி விலங்குகளின் கோல் பகுதியில் இருந்த மானுக்கு அனுப்பியது. ஆனால் வானத்தில் விழித்துக் கொண்டிருந்த கழுகு வேகமாக பறந்து வந்து பந்தை அடித்தது. பறவைகளின் வேகம் அபாரம். மயில் தனது பளபளப்பான இறக்கையால் பந்தை வினோதமாக இயக்கியது. காகம் தன் சூழ்நான்கத்திற்கேற்ப புத்திசாலித்தனமாக பந்து திசையை மாற்றியது. ஆந்தை தனது கூர்மையான பார்வையால் விலங்குகளின் இயக்கங்களை கணித்தது. விலங்குகளின் ஆற்றல் இதனால் விலங்குகள் பின்னேறின. ஆனால் அவர்கள் உற்சாகத்தை இழக்கவில்லை. கரடி தனது வலிமையால் பறவைகளை தடுக்கத் தொடங்கியது. குரங்கு தன் சீற்றத்துடன் பந்தை கையில் பிடித்து கூச்சலிட்டு புலியிடம் கொடுத்தது. புலி பந்து பிடித்து பாய்ந்தது. அது எதிரிகளின் கோல் நோக்கி சென்று ஒரு வலுவான எறிவை கொடுத்தது. பந்து நேராக பறந்தது. ஆனால் கழுகு தனது இறக்கையால் அதை தடுத்துவிட்டது. திறமையான கடைசி கணங்கள் போட்டி இறுதி கட்டத்தை அடைந்தது. இருவருக்கும் 2-2 என்ற சமநிலை. கடைசி வாய்ப்பாக பறவைகள் பந்தை பெற்றன. செந்நாரை பந்தை எடுத்து மிக வேகமாக பறந்து விலங்குகளின் கோல் நோக்கி சென்று பந்து கழுகிடம் வந்தது. கழுகு விரைவாக தன் இறக்கையால் பந்தை அடித்தது. ஆனால் யானை தன் தும்பிக்கையால் பந்தை தடுப்பதற்காக எழுந்தது. முடிவு: பந்து கோல்போஸ்டை தொடுவதற்குள் புலி வேகமாக வந்து தடுத்தது. இதனால் போட்டி சமநிலையாக முடிந்தது. இது ஒரு நிஜ போட்டி. வெற்றி தோல்வி முக்கியமல்ல, ஆனால் நமது விளையாட்டு திறமையை காட்டியது முக்கியம் என்றார் கழுகும் புலியும். நண்பர்களாக கை குலுக்கினர். வனத்திலுள்ள அனைவரும் உற்சாகமாக குரலிட்டனர். வனத்தின் கைப்பந்து சாம்பியன்ஷிப் ஒரு நட்புணர்வுடன் முடிந்தது.